ஆனா இந்த நியூ அப்டேட்ஸ் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா சார்? தாராளமாக விரிவாக பார்க்கலாம். எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க? காமன் மேன் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு அந்த கவர் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பிரிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டெய்லி எசென்ஷியல்ஸ். இப்போ ஏர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு 18% இருந்தது. ஆமா. எம்ஆர்பியில் உங்களுக்கு 10 ரூபா இருக்குன்னா 10 ரூபால 18% இன்க்ளூசிவாக உள்ள இருக்கும். ஸோ உங்களாரையுமே நீங்கள் 18% டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்போம். இப்போ அது வந்து 5% குறைச்சிட்டாங்க. ஸோ 10 ரூபான்றது அட்லீஸ்ட் 9,000 ரூபா இல்லை 9 ரூபா அப்படின்றது குறையும். அடுத்து டாய்லெட் சோப் பார், டூத் ப்ரஷஸ், ஷேவிங் க்ரீம், ஸோ இந்த மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ் எல்லாமே 18 to 5 ஆயிருக்கு. அப்புறம் பட்டர், கீ, சீஸ். ஓகே. சமையலுக்கு தேவையான தேவையான பொருட்கள். இப்போ சின்ன ஒரு பேக்கரி இருக்கு, அவங்க வந்து பன் பட்டர் ஜாம் விற்கிறாங்க. அது வந்து 12% 5% குறைஞ்சிருக்கு. ஓகே. அப்புறம் ப்ரீபேக் நம்கின் மிக்சர், ஒரு மிக்சர் ஒரு டைப் இருக்கு, அது 12% 5. பாத்திரங்கள் கூட 12% 5 வந்திருக்கு. நீங்க அந்த பில்லையுமே எம்ஆர்பியில தான் இருக்கும், ஜிஎஸ்டி இன்க்ளூசிவா தான் இருக்கும். அது குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கான அந்த டைப்பர், குழந்தைங்க அந்த நாப்கின், அந்த பிப்பு போடுவாங்க. ஸோ குழந்தைங்க சம்பந்தப்பட்ட இந்த பேசிக் விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த டைப்பர், பிப்பு போடுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே, ஃபீடிங் பாட்டில், இது எல்லாமே 12 இருந்தது. ஓகே. 12% 5% இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தையல் மிஷின் வீட்டில் எல்லா வீட்லையும் யூஸ் பண்றது, எல்லார் வீட்லையும் யூஸ் பண்றது, டையிங் யூனிட்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இவங்களும் யூஸ் பண்ற தையிங் மிஷின், இது எல்லாத்துமே 12% 5% கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே டச் பண்ணும். நீங்க டைரக்டா வீட்டுக்கு வாங்குறதும் சரி, உங்களை சார்ந்து இருக்கிறதும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆமா. இப்ப நார்மலா ஒரு மிடில் கிளாஸா இருக்காங்கன்னா வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து துணி தைப்பாங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஸோ அது நல்ல விஷயம் தான்.